ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் தாங்க. பப்ளு வந்து முழிச்சிட்டான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ மணி என்னாச்சு, மணி 10:15 கரெக்டாக ஒரு 6:30 பொழுது முழிச்சிட்டான். 6:30க்கு முழிச்சவன் நான் 8 மணி வரைக்கும் கையில் இப்படியே வச்சு ஆட்டிகிட்டே இருக்கேன். பார்த்தா தூங்கவே இல்லை. நானும் தூங்குவான், ஏதாவது போய் டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யலாம் கொள்ளலான்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு 20 நிமிஷம் தூங்கினான். அந்த 20 நிமிஷத்துக்குலாம் டக்குன்னு போய் சாப்பாடு வச்சு, குருமிளகு ஜீரக ரசம் வச்சு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு, கோவக்காய் சில்லிக்கு வந்து பரட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ தான், இந்த 20 நிமிஷத்தில் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மறுபடியும் இவர் போய் கொஞ்சம் தூங்கினா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு படுத்துட்ருக்கான். முழிச்சு இப்படி படக்குன்னு என்னை பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஆட்டாமல் அப்படி நின்றுட்டு அப்படி பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து சாரு அவர் வேலையை கட்டிடுவார். அழுந்துருவார் உடனே. வேறு லெவல், இவர் வேறு மாதிரி போயிட்டுருக்கிறாரு. இவன்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. இவன் வந்து என்ன சொல்கிறது, இவன் ஒரு கோளாறான ஆளுங்க இவன். ஏன்னா நல்லா நாக்கெல்லாம் நிறைய கற்று வச்சுருக்கிறான். எப்படின்னா, எங்கிட்ட இருந்தால் அமைதியாக இருப்பான், அவங்க அம்மாட்ட கொடுத்தா அழுவான் ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க அம்மா தூங்கும் பொழுதோ அமைதியாக இருப்பான், அவங்க அம்மா சாப்பிடும்பொழுது அமைதியாக இருப்பான். அப்புறம் அவங்க அம்மா வந்து பாவம் நைட்டும் பகல் கண் முழிச்சு இது பண்ணிட்டு, சரி அவளுக்கு வந்து இந்த சிறகடிக்க ஆசை நாடகம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவான், அந்த ஒரே ஒரு நாடகத்தை விரும்பி பார்ப்பாள். அவளோட ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சிறகடிக்க ஆசை வந்து பார்த்துட்ருப்பாள். அந்த நாடகம் பார்க்கும்பொழுது கூட பயவுல அவங்க அம்மாவை கண்டுக்கவே மாட்டாங்குதுங்க. பாலுக்கு மட்டும்தான். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மில்க் சப்ளையர். மற்றபடி இவனுக்கு அந்த டயத்துக்கு பால் குடிக்கிறது கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்கறது, இவனை இப்படி பொழுதன்னைக்கு வச்சு இப்படி ஆட்டிகிட்ருக்கிறது, இவனுக்கு பாட்டு பாடுறது, இவனுக்கு விளாட்டு காட்டுறது, இவரை குளிக்க வைக்கிறது, இவர் துணி துவைச்சி போடுறது, இவருக்கு வேடிக்கை காட்டுறது. அப்புறம் இவர் கூட வந்து முழிச்சிருந்தாருனாக்கா ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் முழிச்சிருந்தாருன்னா, இவர் பக்கத்தில் உட்காந்து சார் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி எங்கே போனீங்க, வெளியே எங்கேயாவது ஊர் சுத்த போனீங்களா, அப்புறம் காலேஜ் போனீங்களா, இல்லை பைக் எடுத்துகிட்டு போனீங்களா, பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம், பைக்குன்ற பேச்சுக்கே அது அர்த்தம் கிடையாது. சரி, அவனுக்கு பைக்கெல்லாம் வாங்கி தர மாட்டேன், அப்புறம் செல்ஃபோன் வந்து வாங்கி தர மாட்டேன், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக நான் இருப்பேன், மற்றது நீ என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணுங்க. என்னென்ன எதெல்லாம் வாயில் வருதோ ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். இத்தனையும் பேசினா இங்கே பாருங்களேன், பொடுக்குன்னு பேசாமல் படுத்துருக்கும். கிளிக்குஞ்சு மாதிரி பொறுமையாக படுத்துருக்கும். ஆனால் நான் எதுவுமே பேசாமல் சும்மா கையில் வச்சுட்டு அப்படின்னு மட்டும் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஓன்னு கத்துவான். அப்படியே மூச்சு அரைக்க கத்துவான். முகமெல்லாம் அப்படி தக்காளி பழம் மாதிரி ஆகிடும். ஐயோ, சேட்டாரான பையங்க இவன், சரியான சேட்டை பையங்க இவன். பப்ளு வந்து லேஸ் பட்ட ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இவன்லாம் வேற மாதிரிங்க இவன்லாம் சரியான ஆள். அது ஒரு ஜாலியாக இருக்கும். இவன் கூட காலையில் எழுந்திரிச்சிட்டு அதை நான் தான் சொல்லுவேன்னு, எனக்கு முன்னால் டைம் போகாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் காலையில் எழுந்திரிச்சிட்டு இவன் கூட பேசிவிட்டு அந்த இவன் கொடுக்குற கொஞ்சம் டயத்தில் ஓடி போய் வேலை செஞ்சிட்ருக்குறேன் பார்த்தீங்களா, அது ஒரு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாம் வந்து சொன்னாங்க. நேற்று சும்மா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன ஆறாரோ தூங்குடான்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு கஷ்டமாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. என்றைக்குமே என் பப்ளு குட்டி வந்து எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. வீடியோஸ்க்காக அந்த ரீல்ஸ்க்காக வந்து அப்படி போடுறது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா, நான் தான் சொன்னேன்ல, பப்ளு வந்து என்னோட 20 வருஷ கனவு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த பயபில் வந்து எவ்வளோ சேட்டை பண்ணாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். என் பொண்ணு வந்து நேற்று கேட்டா என்னன்னு சொல்லிட்டு, எங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக் பண்ணிவிட்டு கொண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்குறல்ல, நாளைக்கு பப்ளு வந்து நல்ல பெருசாகி கொண்டுட்டு ஏதாவது பிள்ளை லவ் கொள்கிறா அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அக்செப்ட் பண்ணுவேன். அப்படி என்னம்மா அவனுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுற, ஆமாம் அவன் என் தங்கம், அதுலேயும் ஆம்பளை பசங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதானுங்க. ஏன்னா ஆம்பளை பசங்க வந்து எப்பேற்பட்ட விஷயத்தாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் பொம்பளை பிள்ளைங்கள வந்து நம்ம தைரியமாக வெளியே அனுப்பி விட முடியாதுல்ல. ஆனால் ஆம்பளை பசங்கன்னா எங்கே வேணாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம் அப்படின்னு. அப்போ நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு 10,000 மொபைல் கிடைக்கிறதுக்கு நீ வாங்கி தர மாட்டேன்னு சொன்னேன். அப்போ நாளைக்கு பப்ளு வந்து பெருசாகி எனக்கு வந்து பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. பைக்கு
இந்த செல்ஃபோனு, இந்த பசங்களோட ஊர் சுற்றுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு எந்த அளவுக்கு ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் அழகாக ஸ்ட்ரிக்ட் பண்ணி அன்பால், அதாவது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ணக்கூடாது, அடாவடித்தனம் பண்ணக்கூடாது, அன்பால் அப்படியே கொண்டு போகணும் நேக்கா. அது வந்து குழந்தையிலேருந்தே நம்ம நாசூக்காக கொஞ்சம் அப்படியே வளர வளர இந்த மொபைல் வந்து என்ன பண்ணணும், டிவியில் இந்த ஏபிசிடி, இந்த சுட்டி டிவி இருக்குல்ல, அந்த சுட்டி டிவி போட்டு விட்டுட்டு இந்த குட்டி குட்டி கலரெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இந்த வீடெல்லாம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இது பண்ணுறது நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த மாதிரி போட்டுவிட்டு அதை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே மூளை வளர்ச்சிக்கு உண்டானது எதுவும் அந்த மாதிரி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி குழந்தை கொண்டு போயிட்டே இருந்தோம்னா, செல்ஃபோன் வந்து குழந்தைங்க எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. செல்ஃபோன் வந்து குழந்தைங்க முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அதுங்களுக்கு செல்ஃபோன்னாலே என்னன்னு தெரியாது. நம்ம குழந்தைய கையில் வச்சுட்டு பொழுதன்னைக்கு செல்லை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது எனக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும். ஸோ குழந்தைய வந்து நம்ம எப்படி இருங்க அப்படி இரு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து குழந்தை முன்னாடி கரெக்டாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க வந்து கரெக்டாக இருக்குங்க. அதுதான் ஒரு பழமொழி இருக்குது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தாய் வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ, ஒரு தகப்பன் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்து தான் குழந்தை வந்து அப்படியே வளர்ந்துட்டே வரும். அதனால் நம்ம வந்து எது புதுசாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதில்ல, ப்ராக்டிக்கலாக என்றைக்குமே ஒன்று சொல்லி கொடுத்தா யார் மனசுலேயும் வந்து அவ்வளோவா நிற்காது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பழகிறோன்னா எங்கள் அம்மா இப்படி தான், இந்த விஷயத்தை எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை மனசில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மளை பார்த்து அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். சரி ஓகேங்க. அப்போ பபுள் வந்து அப்படியே கண் அப்படியே சொருகினாலும் முழிச்சுன்னு பார்த்துட்டு இருந்தவன் கண் இப்படியே அரை தூக்கத்தில் வந்து அப்படி பார்த்துட்ருக்குறான். அப்போ இப்போ வந்து ஒரு பாட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என் செல்லக்குட்டி வந்து அழகாக தூங்கிடும். பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சீவந்த வானம் எங்கும் மிதக்க, வசந்தம் வரும் காலம் விழியில் வண்ண கோலம், கூ கூ குக்கு கூ 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 குக்கு கூ, பக்கம் வந்து சந்தங்கண்டு பாட்டு பாடு குயிலே. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, வசந்தம் வரும் காலம் விழியில் வண்ண கோலம், கூ கூ குக்கு கூ 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 குக்கு கூ, பக்கம் வந்து சந்தங்கண்டு பாட்டு பாடு குயிலே. நானும் ஊர் தென்றல் தான், ஊரெல்லாம் சோலைதான், எங்குமே ஓடுவேன், நதியிலே நீந்துவேன், மலர்களை ஏந்துவேன், எண்ணம் போல் வாழுவேன். தந்தன தான நான் நிலவும் நீரும் இந்த அழகு சோலையாம், எளிமையான அந்த இறைவன் மாலையாம். பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, பார்த்து ரசிப்பேன். மாளிகை கிடையிலே வாழ்ந்த நாள் வரையிலே, சுதந்திரம் இல்லையே விடுதலை கிடைத்தது, வாசலும் திறந்தது, பறந்தது பிள்ளையே. தந்தன தான நான் நிலவும் நீரும் இந்த அழகு சோலையாம், எளிமையான அந்த இறைவன் மாலையாம். நான் தரே அரே ஓம் தரே அரே ஓம் தரே ஓம் ஓம் ஓம், அரே சீதனார் அரே பாண்டனார் எங்கும் ஆனந்தம் தம் தம் தம். பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, வசந்தம் வரும் காலம் விழியில் வண்ண கோலம், கூ கூ குக்கு கூ 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 குக்கு கூ, பக்கம் வந்து சந்தங்கண்டு பாட்டு பாடு குயிலே.
பப்ளு தூங்கிட்டான். அது நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா, பப்ளுக்கு வந்து மெலோடி சாங்கு பாடுங்க சிஸ்டர். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நதியாவோட சாங்ஸ் இருக்குது. நதியாவோட சாங்ஸ் வந்து பாடினீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சீக்கிரம் தூங்கிடுவான்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்காண்டி இந்த நதியாவோட சாங்கு இப்போ பாடினேன். ஸோ உடனே வந்து தூங்கிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சாங் வந்து பப்ளுக்காக பாடணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த சாங் போட்டுருவோம். ஓகே, பாய்.